நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்கா WazirXல சில ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்க பார்த்துட்டு மேக்டெக் தமிழ் இங்க வந்துட்டு நோ டிராமா நோ கிளிக் பைட் பட் ஒன்லி டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, எவ்வளோ வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபாக இருங்கன்னு சொன்னால், நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். ஸோ இந்த டாபிக்ல போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் 2 நாள் முன்னாடி 2 நாள் இல்லை 3 நாளாக WazirXல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்போ கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் ஆச்சோ, அதாவது சைனா பேன் ஆகல இருக்கட்டும், இல்லை எலான் மஸ்க் ட்வீட் ஆக இருக்கட்டும், ஸோ அப்போதுலேருந்தே கிரிப்டோ மார்க்கெட் ஃபுல் கிராஷ் ஆகி போச்சு. அதால் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் அவ்வளோ டெபாசிட்ஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஸ் கிராஷ் ஆகிடுது, டெபாசிட் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறையா பேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா WazirXல ஒரு புது, அதாவது இன்னைக்கு இல்லை நேற்றுல பார்த்தீங்கன்னா WazirXல ஒரு புது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க் மூலமா டெபாசிட்ஸ் ஆகாது. ஸோ WazirXோட ஒரிஜினல் பேமெண்ட் பெனிஃபிஷரி எதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நான் டெபாசிட் பண்ணும்போது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இருந்தது, அது சேஞ்ச் ஆகிட்டு PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க்னு ஆகிட்டாங்க. ஸோ அந்த PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க் நீங்கள் டெபாசிட் பண்ணோன்னாக்கா அது கண்டிப்பாக இந்த 20th மேலேருந்து ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணாக்கா அது கண்டிப்பாக ஒரு 7 இல்லை 10 நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வாபஸ் ரிவர்ஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெபாசிட் பண்ண முடியறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க WazirX. ஸோ நீங்கள் என்னோட ஸ்க்ரீன்ஷாட்ஸில் கூட பார்க்கலாம். ஆப்ஷன் 1 டிசேபிள் ஆயிருக்கு, ஆப்ஷன் 2 டிசேபிள் ஆயிருக்கு, யூபிஐல கூட நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோபிக்விக் த்ரூ தான் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம். பட் அந்த பெனிஃபிஷரி, ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், ஓகே, உங்களோட அக்கௌண்ட்ஸ் அதாவது எந்த பேங்க் இருந்தாலும் டெபாசிட் பண்ணலாம். பட் பெனிஃபிஷரி WazirXோட டெபாசிட் அக்கௌண்ட் வந்துட்டு எனேபிள் பேடிஎம்ஸ் தான் இப்போ வரைக்கும் அது டைப்ல இருந்தது. பட் இப்போ வந்துட்டு அவங்க WazirXை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம WazirXக்கு சப்போர்ட் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு WazirX ஆகட்டும், காயின் DCX கோ ஆகட்டும், அப்புறம் இது காயின் ஸ்விட்ச் கூபர் ஆகட்டும், 3 ஆப்ஸையும் பேடிஎம் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஐஎன்ஆர் டெபாசிட்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் விட்ராவல்ஸ் எவ்வளோ எஃபெக்ட் ஆகாது, நீங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்கீங்களோ அது வந்துட்டு விட்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் WazirX என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, பேடிஎம்ஸ் போனால் போச்சு பரவாயில்ல, நம்ம வந்துட்டு வேற வாலெட்ஸ் கூட இல்லை வேற பேங்க் கூட பேசிட்டு இருக்கோம், அவங்க வந்துட்டு நம்ம கூட டைப் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமேட்டு. ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி வந்ததுனாக்கா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், நிறையா பேங்க்ஸ் வந்துட்டு அண்டர் ப்ரெஷரில் இருக்கு ஆர்பிஐனால. ஸோ ஆர்பிஐ அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதால் ஆர்பிஐ வந்துட்டு இப்போ ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேங்க்ஸ். நீங்கள் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்க்கு பண்ணக்கூடாது, அதாவது எக்ஸ்சேஞ்சஸ்க்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதால் ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், நெக்ஸ்ட் HDFC வரலாம்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்துட்டு இருக்காங்க, ரிட்ரீட் ஆகிட்டு இருக்காங்க. பட் சென்ட்ரலைஸ் பேங்க் SBI ஆகட்டும், வேறு இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு. அதால் இது ஒரு ப்ராப்ளம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்லிமெண்ட் டிஸ்கஷனில் ஒரு செப்பரேட்டான கமிட்டி கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷனுக்காகவே பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுபாஷ் சந்திர கர்கோட ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்து இவங்க வந்துட்டு ஓகே டோட்டல் பிளாங்கெட் பேன் பண்ண வேணாம், பட் கிரிப்டோ கரன்சி ஒரு பாசிட்டிவாக ரெகுலேஷன் பண்ணலாமே, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்லிமெண்ட் மீட்டிங்கில். ஓகே, ஸோ டோட்டலாக இதுதான் இந்த ப்ராப்ளமு. அப்புறம் WazirXோட ப்ராப்ளமு, காயின் DCX, அப்புறம் PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்துட்டு PAYTM பேமெண்ட்ஸ், அதாவது உங்ககிட்ட PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க் என்னன்னு பரவாயில்ல, பட் உங்களோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீங்கள் WazirXக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா அது 20th மேலே, அதாவது அவங்க எப்போ PAYTM பேமெண்ட்ஸ் பேங்க் சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதாயிட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு வாபஸ் வந்துடும் சொன்னால். ஸோ பயப்படாதீங்க, உங்கள் அமௌண்ட் எங்கேயோ போகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் என்ன பண்ணலாம், இப்போ INR டெபாசிட்ஸ் தான் ஆகாது எந்த ஆப்லையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் WazirX எடுத்துக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு P2P டிரான்சாக்ஷன் பண்ணலாம், அதாவது P2P ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ P2P என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ஸோ பை செல் இருக்கு இல்லையா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யூஎஸ்டிடி இருக்கணும். ஸோ யூஎஸ்டிடி இருந்தாக்க நீங்கள் வந்துட்டு இப்போ பை பண்ணுறது, இப்போ யாராவது பையர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ கிரிப்டோ கரன்சி இருக்குது, பிட்காயின் ஆகட்டும், எத்தரியம் ஆகட்டும், ஸோ யூஎஸ்டிடி இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்டிடி நீங்கள் வச்சாக உங்களோட, அதாவது யூஎஸ்டிடி வச்சு நீங்கள் வந்துட்டு வேற கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அதால நிறைய இப்போ பையர்ஸ் இருப்பாங்க. நீங்க இப்போ உங்களோட செல் ஆப்ஷன்ல போய் நீங்க யூலத்துக்கு செல் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஎஸ்டிடின்னு போட்டாக்கா அவங்க அதை சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா அந்த யூஎஸ்டிடி வாங்கிடுவாங்க அவங்களோட கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்காக. ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க யாராவது கம்மிக்கு யூஎஸ்டிடி விற்பாங்களான்ட்டு. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தாக்கா அப்போ நீங்க வந்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு உங்களோட வேற கிரிப்டோ கரன்சி வாங்கிக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்துட்டு ட்ரேடிங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க WazirX இது வரைக்கும், அதாவது எப்போ அவங்க வந்துட்டு அடுத்த பேமெண்ட்ஸ் கேட்வே ஓப்பன் பண்ற வரைக்கும். ஸோ இதான் நண்பர்களே ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். பட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது P2P. ஸோ அதால நான் என்ன சொல்வேன்னாக்கா ஐஎன்ஆர் டெபாசிட்காக வெயிட் பண்ணுங்க. அது எவ்வளோ எப்படி வரும், அதாவது எப்போ வரும்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் வந்தாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வரும். இதான் சொல்ல நினச்சேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் வந்துட்டு இப்போ பேமெண்ட் அதாவது பண்ணாதீங்க எந்த பேங்க் த்ரூ ஆகட்டும். ஸோ உங்களோட காசு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டெபாசிட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட எந்த ஆப்ஸ் ஆகட்டும், WazirX ஆகட்டும், DCX ஆகட்டும், அப்புறம் காயின் ஸ்விட்ச் ஆகட்டும், எந்த ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தாக்க தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்ஸோட என்னது அதை கூட நீங்க தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இருக்கே மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் குடும்பம் டெலிகிராம் சேனலை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரியான வீடியோ அடுத்த முறை சந்திக்க வரை திஸ் இஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.